பொதுமக்களே, தயவு செய்து நிற்கிறவர்கள் அமைதியாக உட்கார்ந்தால் இவ்வளவு பெரும் கூட்டத்தில் சந்தடி இல்லாமல் எல்லாரும் என்னுடைய பிரசங்கத்தை நல்ல முறையில் கேட்க முடியும். தயவு செய்து எல்லோரும் உட்கார வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன். நமது தேசம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆங்கிலேயனால் ஆளப்பட்டது. நமது தேசத்தை விடுவிக்க முதல் நடந்த போராட்டம் சிப்பாய் கழகம். அதற்கு முன்பு பல தமிழ் மன்னர்கள் இங்கு போராடியிருக்கிறார்கள். சிப்பாய் கழகத்தை நடத்தியவர்களுக்கு இந்திய சுதந்திரத்தை வாங்குவதற்கு சிரமப்பட்ட எல்லோருக்கும் அடியனுடைய வணக்கம். இப்போது இங்கு பேசுவதற்கு குறிப்பிடப்பட்ட விஷயம் நேதாஜியும் விசாரணை கமிட்டி என்கிற ஒரு பெரிய மர்மம் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், சத்தியம் என்று சொல்லுகிற காங்கிரசுக்காரர்களிடம் சத்தியம் காசுக்கு கூட இல்லை. அதனால்தான் மர்மம் என்று சொல்லுகிறேன். நேதாஜி சம்பந்தமாக இன்று அல்ல, நேற்று அல்ல, கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் சௌகரியமாக இருக்கிறார் என்கிற விவரத்தை சொல்லி வந்திருக்கிறேன். அதை நான் சொல்லுகிற காலத்தில் பலர் ஆச்சரியப்பட்டார்கள். இன்னும் சிலர், ஐயோ பாவம், தேவர் நல்லவர், இறந்து போன நேதாஜியை பற்றி சில காலமாக பேசிக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி காங்கிரசுக்காரர்கள் அனுதாபப்பட்டார்கள். அவர்களுடைய அறிவுக்கு என்னுடைய வணக்கம். இன்றைய நிலைமையில் நாட்டை ஆளுகிற காங்கிரசுக்காரர்கள் இடத்தில் யோக்கியதை இல்லை. அவர்கள் காங்கிரசுக்காரர்கள் தங்களுடைய பதவியை இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்க வேண்டுமோ அதை செய்வதற்கு எந்த பித்தலாட்டத்தையும் செய்ய தயார். இதுவரை தெருவில் இருந்த சின்ன காங்கிரஸ்காரன் செய்தான், இப்போது தலைமை பீடத்தில் இருக்கிற நேரு செய்கிறார். அதுதான் 1956 வருஷத்தில் மிகவும் பரிதாபமான காட்சி. அரியன் டில்லிக்கு போகும் முன் நான் இதை நினைத்தது கிடையாது. காங்கிரஸ் மிகவும் சுயநல பாதையில் போகிறது. ஒரு கமிட்டி என்று வந்தால் அதற்கு பொறுப்பு இருக்கும் என்று நினைத்தேன். விசாரணை கமிட்டி எனக்கு அழைப்பு வந்த மாத்திரத்தில் இருக்கிற காங்கிரசுக்காரர்கள் என்ன பேசினார்கள் என்றால், தேவர் மாட்டிக்கொண்டார், இப்போது டில்லியில் இருந்து அழைப்பு வந்துவிட்டது, தேவர் இப்போது என்ன செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். பழைய காங்கிரசுக்காரர்கள் உண்மையான காங்கிரசுக்காரர்கள். 1942 வருஷம் அந்த காலம் வரை காங்கிரசுக்கு உண்மையாக உழைத்தவர்களை எனக்கு தெரியும். இன்றைக்கு காங்கிரஸில் இருப்பவர்கள் அந்த காலத்தில் போலீஸுக்கு துப்பு சொன்னவர்கள். இவர்கள் புதுசாக காங்கிரஸில் சேர்ந்திருக்கிறார்கள். காந்திஜி சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் வெளியே இருக்கிறார் என்று சொன்ன காங்கிரசுக்காரர்கள் இன்னும் இருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுவார்கள், நேரு படிக்கிற காலத்தில் 4 கார்கள் வாசலில் நிற்கும், அதில் அவர் வருவார் என்று பேசிய காங்கிரசுக்காரர்களும் உண்டு. அவருடைய துணிமணிகள் பிரான்சு தேசத்திலிருந்து வெளுத்து வருகிறது என்று சொல்லி மக்களிடையே அவரை பெருமைப்படுத்தி விட்டார்கள். அதேபோல் ஏதோ ஃபாரோ பிளாக் என்பது சுருங்கி போய் பலமற்று போய் ஒரு பெரிய போராட்டம் என்றால் தோல்வி. ஃபாரோ பிளாக்கை மதுரை மாவட்டத்தில் தான் தேவர் வைத்திருக்க முடியும், ஆனால் டெல்லியில் இதை சொல்ல முடியாது என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லி வந்தார்கள். அங்கே இருக்கிறவர்கள் பெரியவர்கள், சுதந்திர சர்க்காரை 8 வருஷம் நடத்தியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். மவுண்ட் பேட்டன் காலை நக்கி கொண்டு இருக்கிற தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஒரு அரசியல் பிரதம மந்திரி ஒரு கப்பல் படை தலைவனுக்கு இப்படி தலைவணங்கியதாக சரித்திரம் கிடையாது. இந்தியாவின் பிரதம மந்திரியை பற்றி எனக்கு அக்கறை உண்டு. தனிப்பட்ட முறையில் அவர் எதையும் செய்யலாம். மவுண்ட் பேட்டன் உங்களுக்கு சிநேகமாக இருக்கலாம், தனிப்பட்ட முறையில் நீங்கள் மரியாதை கொடுக்கலாம். வைசிராயாக இருந்தபோது அவருக்கு மரியாதை கொடுக்கலாம். அவர் இப்போது கப்பல் படை தலைவன். ஒரு நாட்டின் பிரதம மந்திரி ஒரு கப்பல் படை தலைவனுக்கு வரவேற்பு அளிக்க கூடாது. நேரு இப்படி செய்தது இந்தியாவில் கௌரவத்தை பாதிக்கிறது. இந்த தேசத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதில் எதிர்க்கட்சியில் இருக்கிற எங்களுக்கு பங்குண்டு. நேரு மவுண்ட் பேட்டனுக்கு தனிப்பட்ட முறையில் வரவேற்பு கொடுத்திருந்தால் நான் வருத்தப்பட மாட்டேன். இப்படி வரவேற்பு கொடுத்ததை எதிர்த்து பேசியிருக்கிறார் காமத். இதற்காக அவர் மீது சீறுகிறது இந்த காங்கிரஸ் சர்க்கார். இப்போது கவர்மெண்ட் மாட்டிக்கொண்டதா அல்லது தேவர் மாட்டிக்கொண்டாரா என்று நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லது. இவ்வளவு பெரிய அவமானம், சின்னத்தனம் இந்த சர்க்காருக்கு ஏற்பட்டுவிட்டது. பர்மாவுக்கு நான் சமீபத்தில் சென்றிருந்தேன்.
அங்கு இருந்து அவசரமாக நான் திரும்பி வர வேண்டியதாக ஏற்பட்டு விட்டது. இந்த நாட்டிலே ஒரு பெரிய அநியாயம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கர்சன் என்ற வெள்ளைக்காரன் வங்காளத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய எண்ணம் நிறைவேறாமல் போய்விட்டது. அந்த கர்சன் பரம்பரையிலே வந்த மவுண்ட் பேட்டன் அதே காரியத்தை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அந்த வங்காளத்தை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று சதி ஆலோசனையை வெற்றிகரமாக செய்து முடித்தான். மவுண்ட் பேட்டன் வங்காளத்தை இரண்டாக பிரித்து விட்டான். காந்திஜி அகிம்சா மூலம் இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து விட்டதாக பெருமைப்பட்டார். அது தவறு. காங்கிரசுக்காரர்கள் மவுண்ட் பேட்டனோடு ஒரு சதி திட்டம் போட்டு கொண்டார்கள். அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டாலும் அது பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்குள்ளே இருக்கும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் வங்காளம் கர்சனால் பிரிக்கப்படாத வங்காளம் இந்த பாவிகளால் பிரிக்கப்பட்டது. அதுதான் ஹிந்து வங்காளம், முஸ்லிம் வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்காளம், கிழக்கு வங்காளம் என்று பிரிக்கப்பட்டது. இந்திய சுதந்திரத்துக்கு செய்த கொடுமை வங்காளத்தை பிரித்த பிறகு இந்தியாவிற்கு பிரிட்டிஷ் சர்க்கார் சுதந்திரம் வழங்கினார்கள். இந்தியாவை இந்தியாவாக இருக்க விடாமல் பாகிஸ்தான் என்று இந்தியாவிலிருந்து ஒரு பாகத்தை பிரித்து விட்டார்கள். பிரிட்டிஷார் பாகிஸ்தானை தங்களுடைய இராணுவ தளமாக மாற்றிக்கொண்டு விட்டார்கள். கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் என்று ஏற்பட்டுவிட்டது. பிரிட்டிஷார் பாகிஸ்தானை ஏற்படுத்தியதால் சிக்கல் உண்டானது. அப்போது ராஜகோபாலாச்சாரியார் சொன்னார், காங்கிரசுக்காரர்கள் முஸ்லிம்கள் கேட்கும் பாகிஸ்தானை கொடுப்பதற்கு தயாராக வேண்டும். ஏனென்றால் அப்படி அவர்கள் ஒத்துக்கொண்டால் எது பாகிஸ்தான் என்று நிர்ணயிக்க அவர்களால் முடியாது. பாகிஸ்தானுக்கு எது எல்லைக்கோடு என்று அவர்கள் சொல்ல முடியாது. இரண்டாவது காரணம், பாகிஸ்தான் அவர்களுக்கு கொடுத்து விட்டால் அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது. ஒழுங்காக ஒரு சர்க்காரை அவர்களால் நடத்த முடியாமல் திண்டாடுவார்கள். மூன்றாவது, பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. இந்த நாட்டிலே இருக்கிற இந்துக்களை நாம் கவனித்தால் போதும் என்று சொன்னார். இந்த 3 புத்திசாலித்தனமான காரணங்களை வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதை 1952 ராஜகோபாலாச்சாரியிடம் நேரிலே சொன்னேன். பத்திரிகையிலே போடவில்லை. பாகிஸ்தான் கொடுக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே அழகாக எங்களுடைய இடம் இன்னது என்று வெள்ளைக்காரன் சொல்வதற்கு முன்பே சொன்னார்கள். முஸ்லிம்களுக்கு தங்கள் நாடு இது என்று சொல்ல முடியாமல் போய்விட்டது. இதுவரைக்கும் 63 மைல் நீளம்தான் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் நடுவே எல்லை வகுத்திருக்கிறார்கள். இன்னும் 1600 மைல் எல்லையை நிர்ணயிக்கவில்லை. இந்த பகுதியில் வாழும் மக்களை அவருடைய பெண்டு பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் தூக்கி கொண்டு போகலாம். அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் கிடையாது. இது மாதிரி நிலைமை நீடிக்கிறது. இந்த யோக்கியர்கள் காங்கிரசுக்காரர்கள் ஆட்சியிலே பாகிஸ்தான் கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டால் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொன்னார்கள். பாகிஸ்தான் ஏற்பட்ட பிறகு இந்தியா தனது ரூபாயின் மதிப்பை குறைக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. அது அவருடைய நாணய செலாவணி கெட்டிக்காரத்தனம். பாகிஸ்தான் கொடுத்து விட்டால் அங்கு இருக்கிற இந்துக்கள் அங்கே இருந்து விடுவார்கள், இங்கே இருக்கிற இந்துக்கள் இங்கே இருந்து விடுவார்கள் என்று காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள். பல கோடி இந்துக்கள் இங்கே வந்து இருக்கிறார்கள். அவர்களை வராது என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்லியிருந்தால் சொன்னவன் பல்லு இருந்திருக்க முடியாது. யாராவது பாகிஸ்தானில் உள்ள இந்துக்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னால் அதை அவர்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். இப்படி கூறிய மடத்தனத்தை சொன்ன மூடருடைய அறிவை யார் மெச்ச முடியும்? காங்கிரஸ் மிகவும் கேவலமான பாதையில் போய் கொண்டிருக்கிறது. போலீஸ்காரன் வருகிறான் என்றால் வேஷ்டியில் ஒன்றுக்கு இருந்த காங்கிரசுக்காரர்கள் இன்றைக்கு மந்திரிகளாயிருக்கிறார்கள். இரவிலே ஒன்றுக்கு போக தைரியமில்லாத காங்கிரசுக்காரர்கள் தங்களுடைய பொண்டாட்டிகளை உசுப்பி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். எனக்கு தெரியும், காங்கிரஸ்காரர்கள் பிளாக் மார்க்கெட் செய்வதில் கெட்டிக்காரர்கள், மோசம் செய்வதில் காங்கிரஸ்காரன் கெட்டிக்காரன். வேறு எதிலே நீ கெட்டிக்காரன்? எந்த வீரன் காங்கிரஸில் இருக்கிறான்? ஜில்லா கலெக்டராகவும் டிஎஸ்பி ஆகவும் வெள்ளைக்காரர் இருந்த காலத்தில் ஒரு விரலை நீட்டுவதற்கு கூட இந்த காங்கிரசுக்காரர்களுக்கு தைரியம் கிடையாது. இன்று மதுரையில் இருக்கிற காங்கிரசுக்காரருடைய நிலைமை என்ன? மதுரையில் ஒரு காங்கிரசுக்காரனை திராவிட கழகத்தார் கொன்று இருக்கிறார்கள். அந்த காங்கிரசுக்காரன் கொன்றான், இந்த கட்சிக்காரன் பிரேதத்தை சுமந்தானாம், இவன் வீரன் பேசுகிறான். நாட்டை இந்த நிலைமையிலே சீரழித்த பாவிகள்
எலெக்ஷன் வரும்போது இந்து என்று போட்டு இருக்கிற இடத்தில் காங்கிரஸ்காரன் கையெழுத்து போடுகிறான். ஏன் மதத்தை பற்றி ஜாதியை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிறார்கள் காங்கிரசுக்காரர்கள். அப்படி சொல்கிற காங்கிரசுக்காரர்கள் இந்து என்று போட்டிருக்கிற இடத்தை கையெழுத்து போட மாட்டேன் என்று ஏன் சொல்லக்கூடாது? எந்த மதம் என்று கேட்கிற இடத்தில் இந்து மதம் என்று ஒவ்வொரு காங்கிரசுக்காரனும் கையெழுத்து போடுகிறான். அதே நேரத்திலே மதத்தை பற்றி பேச வேண்டாம் என்று சொல்கிறான். அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்கிறான். இந்த காங்கிரசுக்காரர்கள் டில்லியில் இருக்கிறவர்கள் ஒரு பெரும் சண்டாளத்தனம் செய்ய பார்த்தார்கள். அதுதான் வங்காளம் என்ற மாகாணம் இருக்கக்கூடாது என்றும் அதற்கு ஒரு மரியாதை இருக்கக்கூடாது என்றும் அதற்கு பிசி ராய் என்று ஒரு துரோகியை தயார் செய்து இந்த கர்சன் பரம்பரையிலே வந்ததாக நினைத்து கொண்டு இருக்கிற நேரு வங்காளத்தை அழிக்க வங்க பீகார் இணைப்பு என்ற சதி செய்தார். வரப்போகிற யுத்தத்தில் வங்காளம் என்ற ஒரு மாகாணம் இருக்கக்கூடாது, அதை மறைத்துவிட வேண்டும் என்று கருதுகிறது டில்லி சர்க்கார். இங்கே இவ்வளவு கூட்டம் கூடி கேட்க நினைக்கிறீர்களே, நான் கையால் வைத்திருக்கிறேனா, கங்காணி வைத்த ஆள்ஸ் இருக்கிறானா? என்ன காரணம்? நான் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது, உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது என்று மக்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் பத்திரிகையிலே இதை போடுவதில்லை. எல்லோரும் என்று காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறார்கள். யார் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்கிறான். ஆனால் நான் பேசுவதை பத்திரிகையிலே போடுவதற்கு இந்த பத்திரிகைகளுக்கு உரிமை கிடையாது. பேச தெரியாத காங்கிரஸ்காரர்கள் வந்து பேசினால் அப்படி முழங்கினார், இப்படி கர்ஜித்தார் என்று பத்திரிகையிலே போடுகிறார்கள். சில பேர் சொல்லலாம் தேவர் பேசுவது அர்த்தமில்லாத பேச்சு என்று. அப்படி இருந்தால் சர்க்கார் மாதம் 500 ரூபாய் சம்பளம் வாங்கும் உத்தியோகஸ்தரை அனுப்பி என்னுடைய பேச்சை எழுதி கொண்டு வா என்று அனுப்பியிருக்க மாட்டார்கள். தேவர் வாயிலிருந்து என்ன வருகிறது என்று பார்க்க மத்திய சர்க்காரும் மாகாண சர்க்காரும் விரும்புகிறது. அப்படி இருக்கும்போது என்னுடைய பேச்சை பத்திரிகையிலே போடுவதற்கு சர்க்கார் தடை விதிக்கிறது. என்ன யோக்கியதை? யார் பொறுப்பு என்று மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். மக்களை அறியாமல் வைத்திருப்பது சரிதானா என்று மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் வளர முடியும். இங்கே ஜனநாயகம் நடக்கிறதா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் வாயிலிருந்து வருவதை தெரிந்து கொள்வதற்கு ஏராளமான பணம் செலவழிக்கிறான். அதே நேரத்தில் பத்திரிகையில் இது வரக்கூடாது என்று மறைக்கிறான். உங்களை நாங்கள் 10 வருஷமாக பொறுத்து பார்த்தோம். யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து நீங்கள் திருந்துவீர்கள் என்று கருதினோம், பார்த்து பேசினோம், உங்களுக்காக சீறி பேசினோம். உங்களுக்கு அறிவு வந்து இருக்கிறதா என்றால் இல்லை. என்ன ஆகியிருக்கிறது? ஒரு சில நபர் பதவியில் இருப்பதற்கு கோடிக்கணக்கான மக்களின் நலனை புறக்கணிக்க பார்க்கிறார்களே, அது மிகப்பெரிய பாவம். இந்த நிலைமையில் மத்திய சர்க்கார் அந்த வங்காளத்தை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பிசி ராய் என்ற துரோகியை தயார் செய்து பீகார் வங்க இணைப்பு சதி ஆலோசனையை அவர் மூலமாக பிரகடனப்படுத்தி இது ஜவஹர்லால் நேரு விருப்பம் என்று சொன்னார்கள். ஜவஹர்லால் நேரு என்ன செய்ய காத்து கொண்டு இருக்கிறாரோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். காங்கிரசுக்காரர்கள் யார்? ராஜாக்களும் ஜமீன்தார்களும் பரம்பரையாக பணக்காரர் குடும்பத்திலும் வந்தவர்கள். நீ யார்? காங்கிரசுக்காரர்கள் விபச்சாரத்தை வளர்த்தவர்களானே. திருடனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? காங்கிரஸ்காரன் முதலிலே சிறைக்கு போனான். சிறையிலிருந்து வெளியே வந்தவுடனே அவர்கள் தியாகி என்ற பெயரிலே ஊர் சொத்தை கொள்ளையடிக்கிறான். அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிறான். திருடன் முன்னால் திருடுகிறான், பின்னால் ஜெயிலுக்கு போகிறான். நீ முன்னால் ஜெயிலுக்கு போகிறாய், பின்னால் திருடுகிறாய். இது என்ன தியாகம்? பொருள் சம்பாதிப்பதுதானா இந்த தேசத்தில் தியாகம்? இதை சொல்லுகிற போது தேவருக்கு பிழைக்க தெரியவில்லை, எங்களையும் பிழைக்க விடவில்லை. இது என்ன அக்கிரமம் என்று காங்கிரசுக்காரர்கள் சொல்லுகிறார்கள். காங்கிரசுக்காரர்கள் சொல்வது சரியில்லை. இவ்வளவு பெரிய தேசம் சின்னாமின்னப்பட்டு கிடக்கிறது காரணம் மக்கள் சரியாக இல்லை என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அந்நிய நாடுகளில் நடக்கும் ஆட்சி எனக்கு தெரியும். கையில் ஆயுதம் இருந்தால்தான் வீரம் இருக்கும். வெள்ளைக்காரனுக்கு கையில் இருக்கிற ரிவால்வரை பிடுங்கிக் கொண்டால் பேசாமல் கையை கட்டி கொண்டு நடப்பான். ஆனால் இந்நாட்டு மக்கள் தன்னந்தனியாக ரோட்டிலே நிற்பான். ரிசர்வ் போலீஸும் போலீஸ்காரனும் தங்களை நோக்கி சுட்டாலும் ரோட்டிலே கிடக்கிற கல்லை நம்பி அவசியம் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வான். அப்படிப்பட்ட தைரியமிக்க மக்கள் உள்ள நாடு இந்த நாடு. இந்த காங்கிரஸ் தலைவர்கள் அயோக்கியர்கள், கோழைகள். இவ்வளவு வீரம் உள்ள மக்களை நல்ல பாதையில் செலுத்தாமல், தலைவன் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய முன்வராமல், உயிருக்கு பயந்தவர்கள், அகிம்சை என்று சொல்லிக்கொண்டு வெள்ளைக்காரனுக்கு துப்பு கொடுத்தும் சுபாஷ் போஸ் முதலியவர்களை காட்டி கொடுத்தவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள்.
வரப்போகிற யுத்தத்திலே காட்டிக் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். ஆண்டவன் இவர்களுக்கு என்ன வழி விடப் போகிறாரோ தெரியவில்லை. அகிம்சா வீரன் நேரு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பல கோடி டாலருக்கு வெள்ளைக்காரனிடமிருந்து ஆயுதம் வாங்குவது, விமானம் வாங்குவது என்று கையெழுத்து போடுகிறார். பாக்தாட்டை எதிர்க்கிற ஒரு மனிதன், சியாடே பாக்தாட்டை எதிர்க்கிற ஒரு மனிதன், சமாதானத்தை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் வெள்ளைக்காரனிடத்தில் ஆயுதங்கள் வாங்குவதற்கு கையெழுத்து போடுகிறார். நாளைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தால் வெள்ளைக்காரன் அங்கே போய் உட்கார்ந்து கொள்வான். அறிவு இருக்கிறதா இந்த சர்க்காருக்கு? அறிவு இல்லாததான் வெள்ளைக்காரனிடத்தில் ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறான். இதை நினைக்கிற போது என்ன செய்வது என்று தோன்றவில்லை. அதை பார்க்கிற போதுதான் இவர்கள் உண்மையிலேயே அரசாங்கம் நடத்துகிறார்களா அல்லது சதி ஆலோசனை நடத்துகிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. வங்காளத்தை பாழாக்க வேண்டும் என்று நினைத்த பாவிகள் அதை பீகாரோடு இணைக்க வேண்டும் என்றும் அந்த மாகாணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும் நினைத்தார்கள். அப்போது அடியன் பர்மா எல்லையில் யுத்த காரியங்களில் ஈடுபட்டு இருந்தேன். இந்தியாவில் நடக்கிற சதியை பற்றி அடியன் கேள்விப்பட்ட உடனே அவசரமாய் நான் திரும்பி வர வேண்டியதாக இருந்தது. இல்லாவிட்டால் இன்னும் சில மாதங்கள் அங்கே பர்மாவில் தங்கியிருப்பேன். அடியன் இந்தியாவுக்கு திரும்பிய உடனே இந்த சதியை முறியடிப்பதற்கு முக்கியமான தலைவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னேன். இல்லாவிட்டால் பொதுஜன அமைதியை காப்பதாக சொல்லி சர்க்கார் தலைவர்களை சுட்டு தள்ளிவிடும். அதனால் 2ஆம் தர 3ஆம் தர தலைவர்களை கொண்டே அந்த போராட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தோம். வருகிற யுத்தத்திற்காக பெரும் தலைவர்கள் தலைமறைவாக போய்விட வேண்டும். அவர்களுடைய சேவை எதிர்காலத்தில் வங்க சுதந்திர சேனையை நடத்த தேவைப்படும். ஆனால் அதற்காக போராட்டத்தை குறைத்துவிடக்கூடாது. அதை எவ்வளவு வெற்றிகரமாக நடத்த வேண்டுமோ அவ்வளவு வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதற்கு சாதாரண நபர்களை சிறைக்கு போக வேண்டும் என்று கருதுகிற தலைவர்களே ஆங்காங்கு நிறுத்தி நடத்தி செல்ல வேண்டும். நமது இயக்கத்தை நாம் சிஐடி இயக்கம் போல நடத்த வேண்டும். தற்சமயம் காங்கிரஸ் கட்சி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. காங்கிரஸ் முதலாளிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறது என்று சொல்லி ஏமாற்றுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தொழிலாளிகளையும் பாட்டாளிகளையும் காப்பாற்றுவதாக சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். வெவ்வேறு கொள்கைகளை உடைய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இப்போது ஒன்றாக சேர்ந்துவிட்டது. அதனால் பாலக்காட்டில் கூடிய மாநாட்டில் கம்யூனிஸ்டுகள் காங்கிரசாருக்கு ஆதரவு தருவது என்று முடிவெட்டியிருக்கிறார்கள். இதுதான் 1956ஆம் வருஷத்தின் மாறுதல். ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும் உங்களை. அதிகாரத்தில் இருக்கிற காங்கிரசுக்காரர்கள் வங்காளத்தில் இருந்த இடம் தெரியாமல் செய்துவிட வேண்டும் என்று பார்த்தார்கள். அதுதான் அவர்கள் போட்ட திட்டமும் கூட. வங்க பீகார் இணைப்பு திட்டம். சுபாஷ் போஸ் போன்ற பெரும் தலைவர்களை தந்திருக்கிறது வங்காளம். சுபாஷ் சந்திரபோஸும் அவருடைய சேனையும் இந்திய சுதந்திரத்திற்காக மாபெரும் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் போராட்டம் நடத்தியிராவிட்டால் இந்த காங்கிரசுக்காரர்கள் பதவிக்கு வந்திருக்கிற முடியாது. அதற்கு காங்கிரசுக்காரர்கள் நன்றி உடையவர்களாக இல்லை. அகிம்சை மூலம் சுதந்திரத்தை வாங்கிவிட்டதாக காங்கிரஸ்காரர்கள் சொல்லுகிறார்கள். 2வது மகா யுத்தத்தில் ஜப்பான்காரர்கள் மிகப்பெரிய பிரிட்டிஷ் கப்பலாகிய பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்ற கப்பலை தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் சிங்கப்பூருக்கு அருகே மூழ்கடித்தார்கள். இதற்கே பயப்படாத பிரிட்டிஷ்காரர்கள் காங்கிரசுக்காரர்கள் நடத்திய அகிம்சா போராட்டத்துக்கு பயந்து கொண்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கிவிட்டார்கள் என்று சொல்வது எல்லாம் பித்தலாட்டம், வீண் பெருமைக்காக சொல்லிக் கொள்வது. சுபாஷ் சந்திரபோஸ் போராட்டம் நடத்தியிராவிட்டால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்து இருக்காது. காங்கிரசுக்காரர்கள் சொல்லுகிற அகிம்சையின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. வங்காளம் இல்லையில் இந்தியா இல்லை. உலகத்துக்கு சிறப்பு தந்தது வங்காளம். இந்த வங்காளம் இருந்த இடம் தெரியாமல் செய்வதற்கு காங்கிரசுக்காரர்கள் ஒரு சதித்திட்டம் போட்டார்கள். அதுதான் அந்த பீகார் வங்க இணைப்பு திட்டம். இந்த இணைப்பு திட்டத்தை தடுத்து நான் ஒரு திட்டம் வைத்திருந்தேன். இந்த இணைப்பு திட்டத்தை காங்கிரசுக்காரர்கள் கைவிடாமல் இருந்தால் என்னுடைய கட்சிக்காரர்கள் போராட்டத்தில் இறங்கி ரத்தம் சிந்த வேண்டிய அளவுக்கு வந்திருக்கும். ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த வங்க பீகார் இணைப்பு திட்டத்தை காங்கிரஸ்காரர்களை கைவிட்டு விட்டார்கள். பிசி ராய் பீகார் வங்க இணைப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். இது நமக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஆனால் இந்த வெற்றியில நாம் மகிழ்ந்துவிடக் கூடாது. முன்காலத்தில் தென்னிந்தியா முஸ்லிம்களுக்கு அடிமையாக இல்லை என்றாலும் அது நம்முடைய பெருமை அல்ல.
தென்னிந்தியா முஸ்லிம்களுக்கு அடிமை ஆகாமல் வட இந்தியாவிலே முஸ்லிம்கள் நின்றால் என்ன? அதற்கு காரணம் மராட்டியர்கள் சிந்திய ரத்தம். மராட்டிய பெண்களும் ஆண்களைப் போல போர் புரிந்து முஸ்லிம்களை கொன்றதால் முஸ்லிம் தென்னிந்தியாவுக்கு வர முடியாமல் போய்விட்டது. சுத்த வீர மராட்டியர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இந்த சண்டாள காங்கிரஸ்காரர்கள். அதுதான் பம்பாய் நகரம் மராட்டியர்களுக்கு இல்லை என்று மத்திய சர்க்கார் பம்பாய் நகரத்தை குஜராத்தியர்களுக்கு கொடுப்பது என்று முடிவு செய்தார்கள். குஜராத்திய பணக்காரர்கள் 3-4 அடுக்குமாடி வீடுகளிலே வசிப்பவர்கள். ஆனால் கோழைகள் இந்த கோழை பரம்பரைகளுக்கு கொடுத்தான் பம்பாய் நகரத்தை. பரம்பரைக்கு கொடுத்தான் பம்பாய் நகரத்தை. அப்போது ரத்தம் சிந்த மராட்டியர்கள் தான் தயாராகிவிட்டார்கள். மராட்டியர்கள் பம்பாய் நகரம் தங்களுக்கு வேண்டும் என்று மாபெரும் கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள். சர்க்கார் பஸ்களை கொளுத்தினார்கள். அந்த போராட்டம் இன்னும் அரைகுறையாக நடந்து கொண்டு இருக்கிறது. நேரு சர்க்காரின் ஆணிவேருக்கு அசைவு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கே மொரார்ஜி தேசாய் என்பவர் முதல் மந்திரி. பம்பாய் அவ்வளவோ பெரிய அறிவாளிகள் உள்ள இடம். அது இந்தியாவுக்கு தலைவாசல் என்று சொல்லப்படுகிறது. அங்கே காங்கிரஸில் ஜெயிலுக்கு போனவன் கிடையாதா? சிந்தாமணி தேஷ்முக் ராஜினாமா செய்து அதை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொன்னதால் கோவிந்த வல்லவந்தை நிதி மந்திரியாக போட்டு உள்நாட்டு மந்திரியாக மொரார்ஜி தேசாயை போடுவதற்கு நேரு தயாராக இருக்கிறார். மொரார்ஜி தேசாய் யார்? அவர் காங்கிரசுக்காரனாக இருந்தது கிடையாது. அவர் சர்க்கார் உத்தியோகத்தில் டெபுட்டி கலெக்டர் வேலை பார்த்து அதுவும் ஒழுங்காக செய்யாமல் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர். இவர்தான இந்த மாகாணத்துக்கு முதல் மந்திரியாக இருக்க வேண்டும். இவர் டெபுட்டி கலெக்டர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்து இருந்தால் தியாகி என்று சொல்லலாம். தவறான முறையில் நடந்து சர்க்காரால் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட ஒருவர் இன்றைக்கு பம்பாய் முதல் மந்திரி. இதை சொல்லுகிற போது சொல்லுகிறவன் மேல் கோபம் பொத்து கொண்டு வருகிறது. இந்த நாட்டை எவ்வளவு காலம் ஏமாற்றலாம் என்று பார்க்கிறாய்? வீரத்துக்கு நின்ற மக்கள் மராட்டிய மக்கள். அந்த மராட்டிய மக்கள் இன்று சின்னாபின்னப்பட்டு கிடக்கிறார்கள். நேரு, மொரார்ஜி தேசாய் சதி ஆலோசனையில் இன்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிலர் கேட்கலாம், அவருடைய பாஷைக்கு உரிய மாகாணம் அவர்களுக்கு வேண்டும். குஜராத்தியர்களுக்கு சௌராஷ்டிரா மாகாணம் இருக்கிறது. பம்பாய் நகரம் யோக்கியதையாக நியாயமாக மராட்டியர்களுக்கு உரிமையானது. மராட்டியர்களை கொண்டு போய் குஜராத்தியர் காலனியில் வைத்தால் இவர்கள் வைக்கிறார்கள். அப்படி பம்பாய் நகரத்தை குஜராத்தியர்கள் கேட்பது நியாயமானது அல்ல. மராட்டியர்கள் பம்பாய் நகரம் தங்களுக்கு சேர்ந்தது என்று கிளர்ச்சி செய்தார்கள். உடனே பம்பாயில் போலீசுகாரர்கள் சுட்டார்கள். வெள்ளைக்காரன் காலத்திலேயே துப்பாக்கி பிரயோகம் நடந்திருக்கிறது. அவர்கள் விசாரணை கமிட்டி என்று போட்டு கடைசியாக சுட்டது சரி என்று அழுத்துவது வழக்கம். பம்பாய் போலீஸ் சுட்டதை விசாரிக்க சர்க்கார் ஒரு கமிட்டி போட்டது. இந்த விசாரணை கமிட்டி போலீஸ் சுட்டது தப்பு என்று உறுதியாக சொல்லியிருக்கிறது. அப்படி இருந்தும் நீ டெல்லியிலே மனிதனாக இருக்கிறாய். உனக்கு மான வெக்கம் இருக்கிறதா? நேரு அவர்களே, இந்திய மக்களை நீங்கள் ஏமாற்றலாம் என்று நினைக்கலாம். பம்பாய் நகரத்தை குஜராத்திகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நேரு பிரகடனப்படுத்தும் முன் திருமதி மவுண்ட் பேட்டனுடன் நீ தொடர்பு வைத்து கொண்டிருந்தாய். அதாவது கலகம் வந்தால் அதை எப்படி அடக்குவது என்று சதித்திட்டம் போட்டுக் கொண்டு இருந்தாய். திருமதி மவுண்ட் பேட்டன் டெல்லியில் 18/7/56 இருந்தார். அதை எந்த பத்திரிகையும் போடவில்லை. நீ அந்த சதி ஆலோசனையை நடத்திய பிறகு பம்பாய் மராட்டியர்களுக்கு இல்லை என்று சொல்லி இருக்கிறாய். இதுதானா இந்திய பிரதமர் மந்திரியின் யோக்கியதை? வெள்ளைக்காரன் உத்தியோகத்தில் அட்டை மாதிரி ஒட்டி கொண்டிருந்தான். நீ உடும்பு மாதிரி ஒட்டி கொண்டிருக்கிற போது எலெக்ஷன் வந்தால் சத்தியம் அகிம்சை என்று சொல்லுகிறாய். எலெக்ஷனிலே தாராளமாய் பணம் செலவு செய்கிறாய். கள்ள நோட்டு அடிக்க ஆரம்பித்து விட்டாய். காங்கிரசுக்காரர்கள் லஞ்சம் ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் காங்கிரசுக்காரர்கள் லஞ்ச நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். சாதாரண மனிதன் தப்பு செய்தால் அதிகாரிகள் கண்டிப்பார்கள். சர்க்கார் தப்பு செய்தால் அதிகாரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நிலைமையிலேயே மராட்டியர்களுக்கு செய்திருக்கிற தீங்கை நாங்கள் மறந்துவிட தயாராக இல்லை. வங்காளத்துக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்த தேசத்திலே உண்மையான சத்தியாகிரகிகளுக்கு கிடைத்த வெற்றி. வங்காள வெற்றி இந்த நேருவின் சதிக்கு முடிவு கட்டிய வெற்றி. இந்த மராட்டியர்களுக்கு கிடைக்கிற அநீதி, அதற்கு மொரார்ஜி தேசாய் நடத்துகிற சதி ஆலோசனை, அதை செய்யவும் முடியாமல் விடவும் முடியாமல் இருக்கிற இந்த சர்க்கார்.
நீ கோவா சத்தியாகிரகிகளுக்கு கோவாவை விடுதலை செய்ய தைரியம் கொடுத்த வீரன், அகிம்சை பேரிலே போனவர்களே அங்கே சுட்டு தள்ளியிருக்கிறார்கள். இந்த சத்தியாகிரகிகள் கோவாவை விடுதலை செய்வதற்கு 15/8/1955 அன்று கோவாவிற்குள் போனவர்கள். சுட்டவர்களின் பிரேதத்தை பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கிறார்கள். இதுபோன்ற அக்கிரமத்தை தடுக்க உன்னால் முடியவில்லை. உன்னுடைய துப்பாக்கி என்ன செய்ய முடியும்? இது விஷயத்தில் நீ கோலை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறாய். மராட்டிய மக்களுக்கு கூடிய சீக்கிரம் பதில் வேண்டும். இல்லையென்றால் டெல்லி பீடத்தில் இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு கஷ்டம் வரலாம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் நேதாஜி விசாரணை கமிட்டிக்கு போவதற்கு முன்பு இங்கே நடக்கிற சிறிய விவகாரத்தை சொல்லிவிட்டு மேற்கொண்டு போகிறேன். இந்த நாட்டிலே புயல் வீசுகிறது. சர்க்கார் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லோன் கொடுக்க முன்வந்தார்கள். ஆனால் அருப்புக்கோட்டை, சிவகங்கை, திருப்பத்தூர், பரமக்குடி போன்ற தாலுகாக்களில் இன்னும் லோன் கொடுக்கிற முறை சரியான தலைமையில் இல்லாமல், நல்ல வீடு இருந்தாலும் காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் அல்லது அவர்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பணம் கடனாக கொடுக்கிறார்கள். வீடு இடிந்து இருந்தாலும் அந்த இடிந்த வீட்டு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ்காரனாக இல்லாமல் இருந்தாலும் அல்லது காங்கிரஸ்காரர்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அவருடைய வீட்டை ரிப்பேர் செய்ய பணம் கொடுப்பது இல்லை. விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கப்படுவது கிடையாது. பெரிய வியாபாரிகளாக இருந்தாலும் அவர்கள் காங்கிரஸ்காரர்களாக இருந்தால் அவர்களுக்கு தாராளமாக கடன் கொடுக்கிறார்கள். இதோடு மாத்திரம் அல்லாமல் புயலால் பாதிக்கப்படாத பணக்காரர்களுக்கு 1000-500 ரூபாய் என்று இன்றைக்கு பணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு லோன் கொடுக்கப்படவில்லை. இது மாதிரி தில்லுமுழுகளை சர்க்கார் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். சரியான முறையிலே கடன் கொடுக்க வேண்டும் என்று மாகாண சர்க்கார் சர்க்குலர் போட வேண்டும். இது மாதிரி அக்கிரமான முறையில் கடன் கொடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று சர்க்காருக்கு எச்சரிக்கை செய்கிறேன். இந்த காரியத்தை செய்ய தவறினால் இந்த புயலால் கஷ்டப்பட்ட மக்களுக்கு உங்களுடைய துப்பாக்கி கொண்டு ஒன்று செய்ய முடியாது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருக்கும் அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கடன் கொடுக்கப்பட வேண்டும். சர்க்கார் எல்லா மக்களிடமும் வரி வாங்குகிறது. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்கும் சர்க்கார் செய்யாவிட்டால் விவசாயிகள் சங்கம் மூலம் கூடிய சீக்கிரம் வரி கொடா இயக்கம் அரியனால் ஆரம்பிக்கப்படும். தஞ்சாவூரில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண வேலைகளை பார்வையிட முதல் மந்திரி காமராஜ் அவர்கள் தண்ணீரில் நீந்தினார் என்று பத்திரிகையில் போடுகிறான். முதல் மந்திரிக்கு நீந்தவே தெரியாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ராமநாதபுரம் ஜில்லாவில் சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. அந்த பகுதிகளுக்கு முதல் மந்திரி சர்க்கார் அதிகாரியுடன் போய்கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் சில பெண் பிள்ளைகள் தண்ணீரில் நடந்து போய் கொண்டு இருந்தார்கள். தண்ணீர் இடுப்பு அளவுதான் இருந்தது. அந்த தண்ணீரில் நடந்து கொண்டிருந்த பெண் பிள்ளைகள் தலைமேல் கூடைகளை சுமந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஆண் பிள்ளைகள் போட்டியிலே போனால் வெக்கமாக இருக்காதா? அந்த பெண் பிள்ளைகள் இந்த ஆண் பிள்ளைகளை பார்த்து சிரித்திருக்கிறார்கள். அதனால் முதல் மந்திரி உடனே தண்ணீரில் இறங்கி நடந்து சென்றிருக்கிறார். முதல் மந்திரிக்கு நன்றாக நீந்த தெரியாது என்று நன்றாக தெரியும். அவருக்கு நீந்த தெரியும் என்று யாராலும் நிரூபிக்க முடியாது. வேதாரண்யத்தில் புயல் அடித்தது அல்லவா? இதோடு சமுத்திர தண்ணீரும் ஊரில் புகுந்து கொண்டது. 5 நாள் வரையிலும் யாதொரு தகவலும் இல்லை என்று அப்போது சர்க்கார் சொல்லிக்கொண்டு இருந்தது. அந்த இடத்திற்கு தொடர்பு இல்லை என்று சர்க்கார் சொல்லிக்கொண்டு இருந்தது. உன்னிடம் பெரிய பெரிய போட்டு இல்லையா? ஒவ்வொரு போட்டிலும் வயர்லெஸ் செட்டப் செய்திருக்கலாம். அந்த போட்டுகளை அந்த பகுதிக்கு அனுப்பி அங்கு என்ன நிலைமை என்று தெரிந்து கொண்டிருக்கலாம் அல்லவா? அது கூட உங்களுக்கு தெரியாது. எதற்கு 5 நாள் தொடர்பு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பது? ஒரு சத்தியாகிரகம் நடக்கிறது என்றால் ஒரு பஸ்ஸிலே ஒலிபெருக்கி செய்து கொண்டு போகிறார்கள். அங்கே இருக்கிற நிலைமையை உடனுக்குடனே தெரியப்படுத்துகிறார்கள். இவ்வளவு புத்தி கூட இல்லாதவர்கள் ஒரு மந்திரியா? அது முதலமைச்சரா? காமராஜர் தான் சொல்கிறேன். இன்றைக்கு லோன் கொடுக்கிற முறை மிகவும் அயோக்கியத்தனமான முறையில் இருக்கிறது. வேலுச்சாமி நாடார் என்ற காங்கிரஸ்காரன் சர்க்கார் வாங்கின ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டு போகிறாராம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நான் கேட்டுக்கொள்கிறேன், மத்திய சர்க்காரை கேட்டுக்கொள்கிறேன், ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு லோன்கள் ஒழுங்காக கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தில் கர்ணங்கள் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும்.
சில கர்ணங்கள் சர்டிபிகேட் கொடுக்க 10-20 ரூபாய் லஞ்சம் கேட்கிறார்கள். இது மாதிரி லஞ்ச ஊழல் நடைபெறுமானால் தாசில்தார் போன்ற மேலதிகாரிகள் பார்த்து கொள்ள வேண்டும். இதற்கு மேல் நேதாஜி விசாரணை கமிட்டிக்கு வருவோம். எனக்கு அழைப்பு வந்த காலத்தில் நான் போகப் போகிறேன் என்ற தகவல் பெரும்பாலருக்கு தெரியாது. காங்கிரசுக்காரர்கள் 199 பேர் நான் போக மாட்டேன் என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அதோடு மட்டுமல்லாமல் தேவர் மாட்டிக்கொண்டார் என்று கேலி செய்தார்கள், கைதட்டினார்கள். நான் திடீரென்று புறப்பட்டு போய்விட்டேன். நான் வரப்போவது டில்லி வட்டாரத்தினருக்கு தெரியாது. நான் அங்கே ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி காலையிலே போய் சேர்ந்தேன். அங்கே போன உடனே ஷானவாஸ்கானுக்கு டெலிஃபோனிலே தெரிவித்தேன். அவர் இந்த நேதாஜி விசாரணை கமிட்டி தலைவர். அவர் நான் டெல்லிக்கு வந்து இருக்கும் விஷயத்தை நேருவுக்கு உடனே தெரிவித்தார். நான் வந்துவிட்டேன் என்று தெரிந்தவுடனே அவர்கள் பட்டவாடு அந்த ஆட்டோனுக்கு தான் வெளிச்சம். என்னுடைய நடவடிக்கைகளை கவனிக்க உடனே ரகசிய போலீசார் அனுப்பப்பட்டனர். எனக்கு வந்திருந்த தகவல் படி மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் இந்த விசாரணை கமிட்டி நடைபெறும் என்று இருந்தது. நான் போனது ஏப்ரல் மாதம் 1 தேதி. அசெம்பிளி கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய வேலையை முடித்துக்கொண்டு நான் போய் சேர்ந்தேன். ஆனால் அங்கு போய் பார்த்தால் கமிட்டி விசாரணை நடத்துவதாக தெரியவில்லை. அந்த கமிட்டியில் 3 பேர் அங்கம் வகித்தார்கள். ஒருவர் ஷானவாஸ்கான், டில்லியில் இருக்கிற மந்திரி. இன்னொருவர் சுரேஷ் போஸ். 3வது அங்கத்தினர் ஒரு ICS அதிகாரி. அவருடைய பெயர் மைத்ரா. அவர் அந்தமான் தீவில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் டில்லிக்கு போன போது அவர் அங்கே இருக்கவில்லை. அவர் எப்போது வருவார் என்று நான் விசாரித்தேன். அவர் சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொன்னார்கள். நானும் இன்னும் சில நபருடன் 2-3 நாட்கள் அங்கே காத்து கொண்டு இருந்தோம். கமிட்டி விசாரணை நடத்துவதாக தெரியவில்லை. இதிலிருந்து நேதாஜியை பற்றி விசாரித்து தெரிந்து கொள்வதற்கு இந்த கமிட்டிக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். பிறகு அந்த அந்தமான் தீவில் இருந்த அதிகாரி வந்து சேர்ந்தால், நமது நாட்டிலே இருக்கிற கைதிகள் விடுதலை பெற விரும்பினால் அந்தமான் தீவுக்கு போய் அங்கே விவசாயம் செய்து பிழைக்கலாம் என்று இந்திய சர்க்கார் சொன்னார்கள். இதற்கு சம்பந்தப்பட்ட கைதிகளை அந்தமான் தீவிற்கு அனுப்பினார்கள். ஆனால் இந்திய சர்க்கார் இந்த கைதிகளை அந்தமான் தீவில் அமெரிக்கர்களுக்கும் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் விமான தளங்களை கட்ட உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு சிங்கப்பூர் விமான தளமாக இருக்க முடியவில்லை. இந்தியாவிலே வெள்ளைக்காரன் படையை வைத்து கொண்டு இருக்க அனுமதிக்கப் போவதில்லை என்று நேரு சொன்னார். மலேயாவில் சுதந்திர இயக்கத்தை அடக்குவதற்கு வெள்ளைக்காரன் சுட்டு தள்ளிவிடுகிறான். தன்னுடைய படைக்கு கூர்கா சிப்பாய்களை, யுனைடெட் புரோவின்ஸ்லே ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர்ஸ் வைத்து ஆட்களை எடுக்கிறான். இதை பிரதம மந்திரி அனுமதித்து இருக்கிறார். இதை பற்றி பார்லிமெண்டிலே கேள்வி கேட்டபோது தனக்கு இது மாதிரி நடப்பது தெரியாது என்று சொல்லுகிறார் நேரு. இந்த கூர்கா சிப்பாய்களை திரட்டி டும் ஏர்போர்ட்டிலே இருந்து மலேயாவுக்கு கொண்டு போகிறான். இது மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளாதவர் நமக்கு பிரதம மந்திரியாக இருக்கிறார். சிங்கப்பூரிலே நேதாஜியின் படையில் சேர்ந்து உயிர் பெற்றவர்களுக்கு ஒரு ஞாபக சின்னம் கட்டியிருந்தார்கள். இந்த மவுண்ட் பேட்டன் இந்த ஞாபக சின்னம் INA படை வீரர்களுக்கு இருக்கக்கூடாது என்று அதற்கு டைனாமைட் வைத்து உடைத்து தள்ளியிருக்கிறான். செத்தவர்களுக்காக கட்டிய ஞாபக சின்னத்தை உடைக்கலாமா? இதில் தானா ஒருவன் வீரத்தை காட்டுவது? இதை செய்தவன் அயோக்கியன் மவுண்ட் பேட்டன். இந்த அயோக்கியனுக்கு இந்திய பிரதம மந்திரி வரவேற்பு கொடுக்கிறார். லண்டனுக்கு போனால் உனக்கு ஒரு ஓட்டல் கிடையாதா? மவுண்ட் பேட்டன் தம்பதிகளோடு விருந்து சாப்பிடுகிறாய். நீ லண்டனில் இருக்கும்போது சாப்பிட உனக்கு ஒரு ஓட்டல் கிடையாதா? இந்திய தேசிய இராணுவ சேனை வீரர்களுக்கு அவமரியாதை செய்த மவுண்ட் பேட்டன் தம்பதியுடன் இந்திய பிரதமர் சாப்பிடுவது எவ்வளவு கேவலம் என்று நினைத்து பார்க்க வேண்டும். மலாயா மக்களை சுடுவதற்கு RAF விமானங்கள் அந்தமானிலிருந்து புறப்பட்டு போகின்றன என்று அடியனால் சொல்ல முடியும். அந்த அந்தமான் நிர்வாகி நேருவுக்கு வேண்டியவராக இருக்க வேண்டும். அந்த ICS ஆபீசரை ஏப்ரல் 1ஆம் தேதி வரை டெல்லியில் பார்க்க முடியவில்லை. ஏப்ரல் 2ஆம் தேதி அன்றைக்கு வரவில்லை. இதற்குள்ளே பத்திரிகைக்காரன் என்னை விடவில்லை. பத்திரிகை நிருபர்கள் பிரசுக்கு தகவல் கேட்டார்கள். ஷானவாஸ்கான் நம்முடைய பார்லிமெண்ட் அங்கத்தினரை கூப்பிட்டு தேவரிடம் பத்திரிகை தகவல் கொடுக்கக்கூடாது என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். எங்களுடைய விசாரணை ரகசியமான விசாரணை.
ஆகவே தேவர் பத்திரிகைக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அனுப்பினார். பத்திரிகைக்காரர்கள் என்னிடம் வந்தார்கள். அவர்களிடம் நான் சொன்னதை சொன்னபடி செய்வேன், உங்களுக்கு தகவல் கொடுக்கிறேன் என்று அவரிடம் நான் சொன்னேன். எம்டி ராமசாமி என்னிடம் வந்தார். நான் பத்திரிகைகளுக்கு செய்தி கொடுக்கக்கூடாது என்று என்னை கேட்டுக்கொண்டார். நான் முடியாது என்று மறுத்துவிட்டேன். பிறகு பத்திரிகை நிருபவர்கள் மகாநாட்டில் சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையத்தில் சாகவில்லை என்று சொன்னேன். ஒரு நிருபர் சுபாஷ் சாகவில்லை என்பது உங்கள் கற்பனையா என்று என்னை கேட்டார். அதற்கு நான் சொன்னேன், சமீபத்தில் நான் பர்மாவுக்கு சென்றிருக்கும் போது போஸ் உடன் என்னுடைய தொடர்பை புதுப்பித்துக் கொண்டேன். இதிலிருந்து அவர் உயிருடன் இருக்கிறார் என்பது தெரியவில்லையா என்று அவரை திருப்பி கேட்டேன். உடனே அந்த நிருபர் சும்மா இருந்து விட்டார். இந்த பத்திரிகை நிருபவர்கள் மகாநாட்டு விஷயங்களை சில பத்திரிகைகளை தவிர மற்ற எல்லா பத்திரிகைகளும் பரிசித்து இருந்தன. அமெரிக்க தூதுவர், பிரிட்டிஷ் தூதுவர் அலுவலகங்கள் இந்த பத்திரிகை விவரங்களை பற்றி அநேக நகல்கள் எடுத்து தங்கள் தேசத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். 1942 ஒரு தரம் சுபாஷ் சந்திரபோஸ் செத்துப்போனார் என்று சொன்னார்கள். அப்புறம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. 1945 மறுபடியும் அவர் செத்துப்போனதாக சொன்னார்கள். இதற்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூடியது. அந்த கமிட்டியில் இந்திய சுதந்திரத்துக்காக உயிர்விட்ட பிரபல இந்தியர்களின் பட்டியல் ஒன்றை தயார் செய்தார்கள். சுபாஷ் சந்திரபோஸ் இறந்து போய்விட்டார் அல்லவா? ஆனால் அவருடைய பெயரை அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை. ஒரு பிரதிநிதி எழுந்து சுபாஷ் சந்திரபோஸின் பெயரை ஏன் அந்த பட்டியலில் சேர்க்கவில்லை என்று கேட்டார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் பிரசிடண்டாக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவர் எழுந்து நின்று, வேண்டுமென்றே சுபாஷ் சந்திரபோஸின் பெயரை விட்டிருக்கிறோம். அவர மரணத்தை பற்றிய செய்தி எங்களுக்கு கிடைத்த சூழ்நிலையும் அந்த செய்தியின் ஆதாரத்தையும் கவனிக்கும் போது போஸ் உண்மையாகவே இறந்து விட்டார் என்று நம்புவதற்கு இல்லை. ஆகவேதான் இந்த பட்டியலில் அவர் பெயர் இடம்பெறவில்லை என்று உங்களுடைய காங்கிரஸ் பிரசிடண்ட் சொன்னார். சுபாஷ் போஸ் ஏறி சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகியதால் அவர் இறந்துவிட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் சுபாஷ் சந்திரபோஸுடன் விமானத்தில் சென்ற ஜப்பானிய அதிகாரி உயிருடன் இருந்து அமெரிக்கரிடம் சரணாகதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறார். சுபாஷ் போஸும் ஜப்பானிய அதிகாரியும் ஒரே விமானத்தில் சென்றிருக்கிறார்கள். அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தால் இருவரும் அல்லவா இருந்திருக்க வேண்டும்? பத்திரிகை நிருபர் என்னிடம் இதை எத்தனை வருஷமாக சொல்லிக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நான் இதை 1949 வருஷத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன் என்று சொன்னேன். அதற்கு ஒரு நிருபர் வட இந்திய பத்திரிகையிலே ஒன்றும் போடவில்லை என்று கேட்டார். வட இந்திய பத்திரிகையிலே மாத்திரமல்ல, தென்னிந்திய பத்திரிகையிலும் போடவில்லை என்று சொன்னேன். மெயில் பத்திரிகை, ஹிந்து பத்திரிகை நிருபருக்கு மூஞ்சி சித்து போய்விட்டது. ஹிந்து பத்திரிகை மெயில் பத்திரிகையை வெள்ளைக்காரனுக்கு விட்டு கொடுத்தான். கோயங்கா கட்டி ஆளுகிறான். பத்திரிகை தர்மம் இந்த பத்திரிகைகளிடம் கிடையாது. இந்த பத்திரிகைகள் எல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஏஜெண்டுகள். நான் டில்லியில் தங்கியிருக்கும் போது பார்லிமெண்ட் அங்கத்தினர்களுடன் ஒரு லாபியில் ஈடுபட்டேன். ஒரு மெம்பர் என்னை கேட்டார், நீங்கள் தான் சுபாஷ் சந்திர போஸ் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்கள். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு அது முன்னேறுவதற்கு தத்தளித்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் சுபாஷ் வெளியே வந்து இந்தியாவுக்கு உதவக்கூடாதா என்று கேட்டார். நான் அதற்கு சொன்னேன், இந்தியா இன்னும் பிரிட்டிஷ் காமன்வெல்த்தில் தொடர்ந்து அங்க வைக்கிறது. அது சுபாஷுக்கு பிடிக்கவில்லை. அதனால் நேதாஜி இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறார். பண்டிட் நேரு இந்திய மக்களை மவுண்ட் பேட்டனுக்கு வெள்ளைக்காரனுக்கு காட்டி கொடுத்த துரோகி. நான் இவ்வளவு தைரியமாக டில்லியில் பேசுவதை பார்த்த எம்டி ராமசாமி அவர்களுக்கு பயம் ஏற்பட்டு, என்னடா தேவர் இந்த இடத்தில் இது மாதிரி பேசுகிறாரு என்று நினைத்தார். நான் அவருக்கு சொன்னேன், நான் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய பக்கத்தில் நமக்கு ஆபத்து வந்தால், நம்மை ஒழிக்க கலகம் செய்தால் ஜனங்கள் நம்மை காப்பாற்ற கத்தி முதலியவைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வடநாட்டிலே சர்க்கார் அடக்குமுறையை அவிழ்த்து விட்டார்கள். நம்முடைய கட்சிக்காரர்கள் ஆயுதங்களை இறக்குமதி செய்து ஒரு சண்டையை நடத்துவார்கள். நேதாஜி விசாரணை கமிட்டி மார்ச் மாதம் கடைசி வாரத்தில் விசாரணை நடந்துவதாக இருந்தது. ஆனால் கமிட்டியின் ஒரு அங்கத்தினரான மைத்ரா ஐசிஎஸ் அந்தமானிலிருந்து டில்லிக்கு ஏப்ரல் 4 வந்து சேர்ந்தார். நான் டில்லியில் இன்னும் அதிக நாள் இருக்க முடியாது என்று சொன்னேன். உடனே என்னை ஏப்ரல் மாதம் 5 விசாரித்து விடுவதாக எம்டி ராமசாமியிடம் சொல்லி அனுப்பினார்கள். என்னையே முதலில் இதை பற்றி விசாரிக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அப்போது நான் சொன்னேன், வந்திருக்கிற அவ்வளவு பெரிய நேதாஜி இறந்து போனார் என்று சொல்லுவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் அவர்களைத்தான் முதலில் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன். இருந்தாலும் என்னை முதலில்
ப்ராசிக்யூஷன் விட்னஸ்களை விசாரித்து விட வேண்டுமென்று விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். விசாரணை 5/4/1956 ஆரம்பமானது. விசாரணை ஆரம்பமான உடனே நான் அந்த கமிட்டியிடம் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு பதில் கிடைத்த பிறகுதான் சாட்சியம் கொடுக்க முடியும் என்று சொன்னேன். கமிட்டி தலைவர் இதற்கு ஒத்துக்கொண்டார். இந்த கமிட்டி சுயேட்சையானது தானா? இந்த கமிட்டி இந்த விசாரணை சம்பந்தமாக எந்தெந்த நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்பதை தானே நிர்ணயித்து அப்படி செல்வதற்கு இந்த கமிட்டிக்கு உரிமை இருக்கிறதா என்று கேட்டேன். இதற்கு தலைவர் பதிலளிக்கையில் சொன்னார், முதலில் இந்த கமிட்டி வெளி ஆதிக்கத்துக்கும் கட்டளைக்கும் கட்டுப்படாமல் சுயேட்சையாகவும் இந்த விசாரணை சம்பந்தமாக எந்த நாட்டுக்கும் போகலாம் என்றும் இருந்தது. பிறகு அந்த நிலைமை மாறி இந்திய சர்க்கார் இந்த கமிட்டி இந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று உத்தரவு கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறது என்று சொன்னார். இரண்டாவதாக நான் இன்னொரு கேள்வியை கேட்டேன். இந்த விசாரணை மிகவும் சிக்கல் வாய்ந்தது. இந்த கமிட்டிக்கு ஒரு தலைசிறந்த சட்ட நிபுணர் தலைமை தாங்கியிருக்க வேண்டும். சர்வதேச யுத்த குற்றவாளிகளை டோக்கியோவில் விசாரணை செய்த பொழுது அந்த விசாரணையிலே நீதிபதியாக இருந்த சட்ட நிபுணரான ராதா வினோதபாலை இந்த விசாரணை கமிட்டிக்கு தலைவராக சர்க்கார் போடுமா என்று கேட்டேன். அதற்கு கமிட்டி தலைவர் சொன்னார், ராதா வினோதபால் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அபிப்பிராயப்படுத்துவதாகவும் அதனால் அவரை கமிட்டியின் தலைவராக போடவில்லை என்று பதில் கிடைத்தது. அப்படியானால் அவரையும் விசாரித்து அவருடைய சாட்சியை பதிவு செய்து கொள்ள இந்த கமிட்டி அவருக்கு ஏன் அழைப்பு அனுப்பவில்லை என்று கேட்டேன். இந்த விசாரணை நேர்மையாகவும் நியாயமாகவும் அமைய வேண்டுமானால் ராஜா வினோதபாலை கமிட்டியினர் ஒரு சாட்சியாவது விசாரிக்க வேண்டும். ஆனால் நேதாஜியின் மறைவு பற்றி அவர் கொண்டிருக்கிற கருத்து இந்திய சர்க்காருக்கு தெரியும். ஆகவே அவரை அழைத்து விசாரிப்பது இவர்களுக்கு சௌகரியமாக இருக்காது. இந்த கமிட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு போடப்பட்டு இருக்கிறது. எனக்கு கிடைத்த அழைப்பிலே நேதாஜியின் மறைவை பற்றி நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு எழுதியிருக்கிற கடிதங்களில் நேதாஜி மரணத்தை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இப்படி ஒரு விசாரணையில் சிலருக்கு ஒரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்ல வேண்டுமென்றும் இன்னொருவர் இன்னொரு விஷயத்தை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்றும் அழைப்பு அனுப்புவது சரியானது அல்ல. கடைசியாக 2வது உலக யுத்தத்துக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட யுத்த குற்றவாளி ஜாபிதாவில் நேதாஜியின் பெயர் இருக்கிறதா இல்லையா? அவருடைய பெயர் யுத்த குற்றவாளிகள் ஜாபிதாவில் இல்லையானால் எப்பொழுது அவர் பெயர் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டது? நேதாஜி மறைவாக இருப்பதை விட்டு வெளியே வந்தால் அவரை வரவேற்க இந்திய சர்க்கார் தயாராக இருக்கிறதா என்று கேட்டேன். இந்த கேள்வி விசாரணைக்காக கமிட்டி தலைவர் வெளிநாட்டு அலுவலகத்தை கலந்து பேச விரும்பவே அதற்காக நான் பக்கத்தில் இருந்த ஒரு அறைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கு 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்து கொண்டு இருக்க வேண்டி இருந்தது. கமிட்டி தலைவர் இந்த நேரத்தில் வெளிநாட்டு அலுவலகத்தை டெலிபோன் மூலம் கலந்து பேசினார். பேசி முடித்த பிறகு மறுபடியும் என்னை அழைத்து யுத்த குற்றவாளிகள் சம்பந்தமான பட்டியல் இந்திய சர்க்காரிடம் இல்லை என்று தலைவர் சொல்லிவிட்டார். மிக சிறந்த தலைவரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களின் தகவல் ஏன் இந்திய சர்க்காரிடம் இல்லாமல் போனது என்று கமிட்டி தலைவரை கேட்டேன். அதற்கு அவர், நான் கேட்கிற தகவல் பிரிட்டிஷ் அமெரிக்கா சர்க்கார் வசம் உள்ளது என்று சொன்னார். அப்படியானால் யுத்த குற்றவாளிகள் அவர்கள் பற்றி நேச நாடுகள் வகுத்த அறிக்கைக்கும் தற்போதைய இந்திய சர்க்காருக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லையா? அப்படியானால் அந்த அறிக்கை இன்று இருக்கிற இந்திய சர்க்காரை கட்டுப்படுத்தாது என்பதை இந்திய சர்க்கார் அறிக்கையின் மூலம் தெரிவிக்குமா என்று கேட்டேன். அதாவது ஒரு சாட்சியின் கோரிக்கைக்காக அத்தகைய அறிக்கையை சர்க்கார் விட முடியாது என்று கமிட்டி தலைவர் சொன்னார். ஏதாவது ஒரு சாட்சி என்ற தலைப்பில் என்னை கொண்டு வரக்கூடாது. இந்த விசாரணையிலே உருப்படியான ஒரு சாட்சி நான் தான் என்பதை கமிட்டி தலைவருக்கு எடுத்து சொன்னேன். ஆகவே கமிட்டிக்கு என் ஒத்துழைப்பை தருவதற்கு முன்னால் யுத்த குற்றவாளிகள் பட்டியலை பற்றி நான் கேட்ட உறுதிமொழியை சர்க்கார் கொடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு தலைவர், நீங்கள் இந்த கமிட்டியின் முன் சாட்சி கொடுக்க விரும்பவில்லை என்று கருதலாமா என்று கேட்டார். அப்படியில்லை, சாட்சியம் கூறுவதற்கு நான் நிச்சயம் தயாராக இருக்கிறேன். ஆனால் சாட்சி சொல்வதற்கு முன் யுத்த குற்றவாளிகள் பட்டியல் சம்பந்தமாக நேதாஜியின் சார்பில் இன்று அவருக்கு பாதுகாப்பு அளிக்க இந்த சர்க்கார் தயாராக இருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொள்வது அவசியமாகிறது என்று என்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னேன். இந்த கோரிக்கைக்கு ஒத்துக்கொள்ள கமிட்டி தயாராக இல்லை. அதனால் கமிட்டியுடன் நான் ஒத்துழைக்க முடியாது என்று சொல்லிவிட்டேன். இந்த கமிட்டி ஜனங்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்திய சர்க்கார் போட்டு இருக்கிறது. சமீபத்தில் காங்கிரஸ் பிரசிடென்ட் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சிக்குள் திராவிட கழகம் புகுந்து கொண்டு இருக்கிறது. காங்கிரசுக்கு உள்ளே திராவிட கழகம் புகுவதை தடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு காங்கிரஸ் பிரசிடென்ட்டினை எச்சரித்திருக்கிறார்.
ராமசாமி நாயக்கரோடு காமராஜ் நாடார் சேர்ந்து கொண்டார். அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ராமமூர்த்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜாஜியுடன் சேர்ந்து கொண்டார். இனிமேல் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திராவிட கழகம் என்று இருக்க போவது இல்லை. ராஜாஜி கட்சி, காமராஜர் கட்சி என்றுதான் இருக்க போகிறது. ஆசிய விடுதலை சேனை வாழ்க, நேதாஜி வாழ்க என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்கிறேன்.